2க்கு மேலே 10 காலைன்னு ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டினாங்க. இன்னைக்கு குழந்தையிலேயே என்ன பண்ணிட்டு ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டுறாங்க, டாக்டர் வாங்க அப்படின்ட்டு. அது காரணம் என்ன தெரியுங்களா? பெரிய வயசுக்கு வந்தோடனே பாவாடை தாவணி கட்டுவாங்க. பெண்களுக்கு வந்து தாய் மாமா எடுத்து கொடுப்பாரு, அதுக்கு கட்டுவாங்க. தொப்புள் வந்து அவங்களுக்கு வெளியே தெரிகிற மாதிரி கட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வெளியே வரமாட்டாங்க. கதவு இப்படி ஒதுக்கி கூட பார்க்க மாட்டாங்க, அண்ணனை கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. நிறைய குழந்தைகள் இருந்துச்சு. நுழைந்து இன்று கில் தலைவராக இருக்கும் திரு ஜாகுவார் தங்கம் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். 2K ஹார்ட் ட்ரெய்லர் மிக அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார். எடிட்டர் நல்லா எடிட் பண்ணியிருந்தார். டைரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தார். எல்லாத்துக்கு மேலே அதில் நடித்த அத்தனை பேருமே நல்லா நடித்தாங்க. அதாவது வந்து இங்கே சில பேர் சொன்னாங்க, எனக்கு அவங்க சொன்னாங்க நான் நடித்தேன் அப்படிலாம் சொன்னாங்க. உள்ள பூர்வமாக அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. யாருமே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அவங்களதான் ஒரு கை தட்டலாம். எல்லாம் புதுமுகம். சேலத்து சிங்கங்கள் எல்லாம் கை தட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சேலத்தில் இருந்தால் எல்லாம் வந்துருக்கீங்க. ஒருத்தர் கை தட்டினாலும் சரி, எல்லாத்துக்கும் கை தட்டினாலும் சரி, அவங்க அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு வந்து சார் வந்து ரொம்ப கால நண்பர். அவர் வயசில் ஒரு என்ன சார் 20 வயசு இருக்குமா? உங்களுக்கு 60? அப்போ என்னோட வயசுன்னு. அவர் வந்து எப்போதும் ஒரு சிரிப்பாக தான் இருப்பார். அதனால தான் அவர் நம்பி அவர், அவங்க நம்பி அவர் அப்படி வந்திருக்காங்க. ஏன்னா புகழ் சார் வந்து உட்காந்துருக்கவங்க தான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இறையன்பு சார் தெரியும் எனக்கு நல்லா. இவர் வந்து இந்தியா முழுவதுமே அவர் ஒரு இது பண்ணி இன்னைக்கு பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கூப்பிட்டு ஒரு இது கொடுக்கணும்னா அவ்வளோ பெரிய ஆள். அவருக்கு உண்மையிலே எல்லாரும் ஒரு கைத்தட்டுங்க புகழ் சாருக்கு வந்து. ஏன்னா நம்ம திரை உலகத்துக்கும் அவர் எதனா நன்மைகள் கண்டிப்பாக செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியாத நன்மைகள் நிறையா இருக்கும் இல்லையா, அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கீங்க, தொலைக்காட்சி தோழர்கள், இன்டர்நெட் இனிய நண்பர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. ஏன்னா படம் வெற்றி பெறணும். ஏன்னா 3 படம் பண்ணிட்டாரு, 4வது படம் அவர் பேசும்போது அழுதார். டெல்லியில் போய் பரிசு வாங்குறதுங்கும் போது அழுதார். அப்போவே வந்து என்ன பாசமான ஒரு குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷம் சார். அப்படியே எப்போதும் இதே அன்போடு இருங்க. உலகத்தில் பெரிய அன்பு அப்பா அம்மா கூட இருக்கிறது தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அந்த அப்பா அம்மா கூட இருக்கிற பையன் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு சொன்னது. அதே மாதிரி நான் அந்த இடத்துல பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி இயக்குனர் சந்தோஷ் அவர் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க சார். எங்கே அவர் காணோம்? இங்கே இருக்காரா? திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டார் சார். அங்கேயும் பின்னாடி இருக்கா, அங்கேயும் பின்னாடி இருக்காரு. இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. நவீன்குமார் சார் வந்து இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும். நவீன் சார் நிறையா படங்கள் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு நாங்கள் எப்பவும் சப்போர்ட்டாக இருக்கோம். அப்புறம் ஒளிப்பதிவு வந்திருக்காரா? ஒளிப்பதிவு சார் தர்வேஷ் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், பிரமாதமாக இருந்துச்சு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார், சின்ன பையனாக தான் இருக்கீங்க. அப்புறம் அதே மாதிரி பர்வதன் சார், அவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் பேரை மாற்றிட்டீங்களா. அப்புறம் வந்து விஜயமுரளி அண்ணன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு டைரக்டர் பேசுனாங்க, நீங்கள் தான் இல்லையா? 2K பற்றி ஏதோ பேசுனீங்க, சார் தான் பேசுனாங்க. கவிஞர் கரெக்டு கேட்டு. உங்கள் பேர் சரியாக அது ராசாங்கன்னு இருக்கேன். இந்த ஆப்பா ராசாங்கிற மட்டும் எனக்கு புரியல. இப்போ 2kg மாதிரி அப்படியா? 2kg மாதிரி அதான் எனக்கு புரியல. நீங்கள் சொன்னீங்க 2kg பற்றி சொன்னீங்க, எங்களுக்கெல்லாம் புரியாதுன்னு. எனக்கெல்லாம் 72 வயசு தாண்டி 73 ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலே தெரியல தான். ஆனால் அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் நான் 9வது பையன். குழந்தை 2க்கு மேலே 10 காலைன்னு ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டினாங்க. இன்னைக்கு குழந்தையிலேயே என்ன பண்ணிட்டு ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டுறாங்க, டாக்டர் வாங்க அப்படின்ட்டு. அது காரணம் என்ன தெரியுங்களா? பெரியவங்க சொல்கிறது கேட்காது. எல்லாமே ஓகே தான், சின்னவங்க அறிவாளி தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வளர்ந்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து வயசுக்கு வந்தோடனே பாவாடை தாவணி கட்டுவாங்க. பெண்களுக்கு வந்து தாய் மாமா எடுத்து கொடுப்பாரு, அதுக்கு கட்டுவாங்க. தொப்புள் வந்து அவங்களுக்கு வெளியே தெரிகிற மாதிரி கட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வெளியே வரமாட்டாங்க. கதவு இப்படி ஒதுக்கி கூட பார்க்க மாட்டாங்க, அண்ணனை கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. நிறையா குழந்தைகள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெரியவர்கள் வந்து தொப்புள் வழியாக அந்த சுவாசம் கரெக்டாக இருந்தாக்க குழந்தை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் குழந்தை பிறக்குங்கிற பெரிய மிகப்பெரிய மென்ஞானத்தை புகுத்துனவங்க நம்ம தமிழ் பெரியவர்கள். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. இப்போ நம்மளே ஜீன்ஸ் போடுறோம், குழந்தை பிறக்கல சொல்கிறாங்க நிறையா பேர், ஜீன்ஸ் டைட்டாக போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் லங்கோடு ஒரு வேஷ்டி, மற்றபடி எல்லாம் துண்டை கட்டிட்டு அப்படியே போய் காற்றுல குளிப்போம். யாருமே அப்படி கிடையாது இப்போதைக்கு, இன்னைக்கு சூழ்நிலை. ஸோ அதனால் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதான் சொன்னேன்,
50 வருஷம் கழிச்சு குழந்தையே இருக்காது சார். அதான் உண்மை. குழந்தை என்ன பண்ணுவீங்க? இந்த கம்ப்யூட்டருங்கிறதுனா அதை வச்சு தான் குழந்தைன்னு தூக்கி அதுக்கப்புறம் மனசே இருக்க மாட்டான். ஏன்னா மனசு அது கொண்டுடும். இதை விட அது அறிவு ஜாஸ்தி ஆகிடும், கொண்டுடும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் சித்தர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருந்த 9 லோகத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த யோகாசனமாக இருக்கட்டும், அந்த நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டாங்க. விஞ்ஞானத்தில் இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அத்தனையும் விஞ்ஞானம் கண்டுபிடிச்ச தமிழன் நம்ம தமிழன் தான். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் படம் எடுக்கலாம், தப்பு இல்லை. 2K படம் மாதிரி அதையும் ஒரு படமாக எடுங்க. ஏன்னா இப்போ அதெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. உண்மையாகவே சத்தியமாக நான் சொல்லுவேன் சார். எனக்கு நீங்கள் நிச்சயமாக வச்சுங்க, நான் டெய்லி எம்ஜிஆர் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், டெய்லி சிவாஜி கணேசன் படம் பார்ப்பேன். ஏன்னா அதில் ஏதோ ஒன்று எனக்கு தெரியாமல் எனக்கு ஏதோ ஒன்று பிடிக்குது, அதனால பார்ப்பேன். அதை பார்க்க மாட்டாங்க யாரும் அந்த படத்தை நினைக்காங்க. அந்த படத்தை இந்த படம் நல்லா போகிறதுக்கு மனமாற வாழ்த்துக்கள். எல்லோரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த குரூப்பில் குறிப்பாக ஹீரோயின் சொல்லவே இல்லை, ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா அடிச்சிருந்தீங்க, யார் என்னென்னலாம் சொல்ல முடியாது, எல்லாரும் அடிச்சிருந்தீங்க. அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்லி பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பாவை வணங்குங்க. எனக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லை, ஏன்னா 5-6 வயசில் இருந்துட்டாங்க. அதாவது அம்மானா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பா 7 வயசில் இருந்தாங்க, அப்பா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் எல்லா மேடையிலும் சொல்லுவேன் அம்மா அப்பா வணங்கன்னு. ஃபோட்டோவில் வணங்கவே முடியாது, இறந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாது. அவங்க நம்ம கூடவே இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட நான் நேற்று ஒரு புக்கு படித்தேன், அதில் சொல்கிறாங்க முன்னோர்கள் நம்ம கூட தான் இருப்பாங்கன்ட்டு. அவங்கள மதிங்க, அவங்கள சொல்கிறத கேளுங்க. கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த 2K ஹார்ட் தமிழ் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்தி கொண்டு எப்பவுமே சொல்கிற மாதிரி நான் உலகத்திலே தமிழனா பிறக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லா நாட்டுக்கும் நான் போயிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்டுக்கு மேலே போயிருக்கேன். எல்லா ஊர்லேயும் மாடு அம்மானி தான் கற்றுது, எங்கேயுமே மம்மின்னு கத்தலை, இல்லை வேறு எந்த பாஷையிலும் கத்தலை. அப்போ உலகத்தில் முதன்மொழி நமது தாய்மொழி தமிழ் தான். அந்த தமிழை மறக்காதீங்க. அம்மானி கூப்பிடுங்க, ஆண்டின்னு கூப்பிடாதீங்க, டேடின்னு கூப்பிடாதீங்க, மம்மின்னு கூப்பிடாதீங்க. மம்மின்னா ஏதோ சபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு எத்தனை பேர் வாழ்த்து. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.